அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலே அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் விவகாரத்திலே திமுக அரசுக்கு எதிராக போராட்டத்தை அறிவித்திருக்கிறது. அதை பார்த்தவுடனே எனக்கு பொள்ளாச்சி தான் ஞாபகத்துக்கு வந்தது. 2019 கோவை மாவட்டம் பொள்ளாச்சியிலே பாலியல் வன்கொடுமை, கூட்டு பாலியல் வன்கொடுமை, நூற்றுக்கணக்கான பெண் பிள்ளைகள் அண்ணா பெல்ட் என்ன அடிக்காதீங்க எனக்கு வலிக்குது என்று கெஞ்சி அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்தது தமிழ்நாடு. எவ்வளவு பெரிய கொடூரம்! அந்த வன்கொடுமையை நிகழ்த்தியவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். 4 பேர் முதலில் கைது செய்யப்பட்டார்கள், பிறகு இன்னும் பலரை கைது செய்தார்கள். அதை ஒரு கூட்டமாகவே இருந்து பல பெண்களை அப்படி அவர்கள் கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த பொள்ளாச்சி சம்பவத்திற்கு என்ன நீதி? இன்னும் சொல்ல போனால் அதிமுகவினுடைய ஒரு முக்கிய அரசியல்வாதியினுடைய மகன் அதிலே குற்றவாளியாக இருந்தார், கைது செய்யப்பட்டார். அதற்கு பிறகும் கூட அந்த அதிமுக முக்கிய புள்ளி அந்த தொகுதியிலே வெற்றி பெறுகிறார், எம்எல்ஏவாக.